10, 9, 8 அது வந்து குழந்தைகளுக்கான உதவி எண். மகளிர் உதவி எண் 1, 8, 1. சரியா? முதியோருக்கான உதவி எண் 1, 4, 5, 6, 7. இந்த நம்பருக்கு நீங்க இன்னைக்கு சாயந்தரம் போய் கால் பண்ணிலாம் பார்க்கலாம். வணக்கம், இப்போ வந்து குழந்தைகள் எனக்கு ஃபோன் பண்றீங்க அப்படின்னா, வணக்கம் குழந்தைகள் பாதுகாப்பு, என்ன உதவிக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னோட பள்ளியில் விழிப்புணர்வு கொடுத்தாங்க, நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நன்றி, மீண்டும் தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. சரியா? அதுலேயும் நான் சொன்னேன், என்ன உதவிக்காக கால் பண்ணீங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படுதா, நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி என்னோட பள்ளியில் எனக்கு இன்னைக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க, இந்த நம்பர் வந்து ரீச் ஆகுதான்னு நான் வந்து உங்களை தொடர்பு கொண்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கூடியது. இப்போ யாருக்காவது ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் 24x7 24 மணி நேரமும் இது செயல்படும். அதனால எப்போ உங்களுக்கு உதவினாலும் தயங்காமல் என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். சரியா? ரொம்ப நன்றி. போகிறதுக்கு உங்களை கட்டாயப்படுத்தி சாக்லேட்டோ எந்த அவசரமானாலும் எந்த நம்பரு 100 கடிச்சிங்கன்னா மாவட்ட காவல் நிலையத்துக்கு போயிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் சொல்லிடுவாங்க. சரிங்களா? எந்த ஆபத்துனாலும் 100 கடிக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது 10-9. பெரியவங்க பக்கத்தில் இருக்கவங்க அடிக்கிறாங்க இல்லை குடிச்சிட்டு சண்டை போடுறதுனால நீங்கள் 100 கடிச்சு சொன்னீங்கன்னா அவங்களே வந்துடுவாங்க. யார் சொன்னாங்கன்னுட்டு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இன்னொன்று, எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து கோச்சுக்கு பஸ் ஏறி வேறு எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம அம்மா அப்பா நல்லது சொல்லுவாங்களா கெட்டது சொல்லுவாங்களா? நீங்கள் எதுக்காண்டி படிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி உங்கள் டீச்சர் மாதிரி எங்களை மாதிரி நல்ல வேலையில் இருந்து உங்கள் வாழ்க்கை தர உயர்வுங்கிறக்காண்டி தான் படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூலில் என்னென்ன கற்றுக்குறீங்க? அப்புறம் ஒழுக்கம், பழக்க வழக்கங்க, நல்ல சாப்பாடு. சரிங்களா? இது நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்லா படிக்க முடியும். ஆரோக்கியம் போச்சுன்னா உங்களால் படிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும்? நீங்கள் குடிக்கிறீங்களா? நல்லா குடிச்சிட்டு சிறுநீர் கழிக்கிறீங்களா? சரியா? நல்லா ஓடியாடி விளையாடணும், விளையாண்டுட்டு நல்லா படிக்கணும். வெளியில் யாரும் உங்களுக்கு தெரியாத நபர்கள் யாராவது பிஸ்கட்டோ சாக்லேட்டோ எனிவன் உங்களுக்கு ஆசைப்பட்ட போனோம் இதை காமிச்சு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே பின்னாடியே போயிடணுமா? போகக்கூடாது. வேறு யாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை அவங்க வந்து கஷ்டம்